நம சிவாய. வணக்கம் நேயர்களே, அலர்மகள் அஸ்ட்ரோ சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்பது உங்கள் ஜோதிடர் ஸ்ரீ கந்தசுவாமி. இந்த பதிவில் நாம் பார்க்க போவது ஜூலை மாத ராசி பலன்கள். அன்பர்களே, எங்கள் சேனலை முதல் முறையாக பார்ப்பவர்களாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க, பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வைங்க. மேலும் பல சுவாரஸ்யமான ஜோதிட தகவல்கள் இந்த சேனலில் வரப்போகின்றன. அனைத்தும் உங்களுக்கு எளிதில் கிடைக்கும். இந்த ஜூலை மாதத்துல பெரிய கிரகங்களின் பயிற்சிகள் எதுவும் இல்லை. குரு பகவான் சனி கிரகத்தின் நட்சத்திரமான பூசம் நட்சத்திரத்தில் இருப்பார். சனி கிரகம் மீனத்துல ரேவதி நட்சத்திரத்துல இந்த மாதம் இறுதியில 27ஆம் தேதி வக்ர நிலையை அடைய போகிறார். செவ்வாய் ஜூலை மாதம் முழுவதும் நட்பாக ரிஷபத்திலையும், சூரியன் 16ஆம் தேதி வரையில மிதுனத்தில் இருந்து 17ஆம் தேதியில் கடகத்தில் நுழைகிறார். மாத ஆரம்பத்துல கடகத்தில் இருக்கும் சுக்கிரன் 5ஆம் தேதிக்கு சிம்மத்தில் பெயர்ச்சி. அதே கடகராசியில் உள்ள வக்ர புதன் ஜூலை மாதம் 7ஆம் தேதியில் கடகத்தில் இருந்து பின்னோக்கி மிதுனத்திற்குள் நுழைந்து 24ஆம் தேதி வரையில் வக்ர நிலையில் இருப்பார். அதன் பிறகு வக்ர நிவர்த்தி ஆகிறார். ராகுவும் கேதுவும் இந்த மாதம் முழுவதும் கும்பத்திலும் சிம்மத்திலும் இருக்கும். இப்படி கிரக நிலைகள் இருக்க, விசாகம் 4ஆம் பாதமும் அனுசம் 4 பாதங்களும் கேட்டை 4 பாதங்களும் கொண்ட விருச்சிக ராசி நேயர்களுக்கு இந்த ஜூலை மாதத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய ராசிநாதன் செவ்வாய் கேந்திர ஸ்தானம் அப்படின்னு சொல்லக்கூடிய 7ஆம் இடத்துல ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்காரு. எனவே இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய சிந்தனை, உங்களுடைய செயல், நீங்க எடுக்கக்கூடிய முயற்சி, இதுல எந்த பாதிப்பும் இல்ல, பாசிட்டிவா இருக்கு. சோ இந்த மாதத்துல நான் மெயினா விருச்சிகத்துக்கு சொல்றது என்னன்னாக்கா, கோபத்தை கொஞ்சம் ஒரு நிதானமா வச்சுக்கிறது நல்லது. அடுத்து இந்த மாதத்துல நம்ம மெயினா பாக்குறது தொழில், உத்தியோகம். 10ஆம் இடத்துல கேது, சுக்கிரன் நமக்கு இப்போ கேதுவோட கன்ஜெக்ஷன் ஆகுறாரு. எனவே இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் முதல் 16 நாள் வேலை, தொழில் இது சார்ந்த விஷயங்கள்ல ஒரு மாதிரி பிரஷரான ஒரு அமைப்பு இருக்கும். இருக்கிற வேலையை விட்டுட்டு வேற வேலைக்கு போலாமா, ஜாப்ல ஏதாச்சும் ஒரு மாற்றத்தை செய்வோமா, தொழில ஏதாச்சும் ஒரு மாற்றத்தை செய்வோமா அப்படிங்கிற ஒரு சிந்தனையை கொடுத்துரும். சோ இந்த மாதத்துல முதல் 16 நாள் உங்களுடைய வேலை, உங்களுடைய தொழில், நீங்க பணிபுரியக்கூடிய இடம், தொழில் புரியக்கூடிய இடம், இதுல எல்லாம் ரொம்ப கவனமா இருக்கணும். அவசர முடிவு, அவசர மாற்றத்தை முதல் 15 நாள்ல நீங்க அவாய்ட் பண்றது ரொம்ப நல்லது. 15ஆம் தேதிக்கு பிறகு உங்களுடைய தொழில், உத்தியோகம், உங்களுடைய பொருளாதாரம் இதுல நல்ல மேன்மை அப்படிங்கிறது உறுதியா உண்டு. ஏன்னா சூரியன் உங்களுக்கு லார்ட் ஆஃப் 10, 10ஆம் வீட்டு அதிபதி. அவர் இப்போ அஷ்டமத்துல முதல் 16 நாள் இருப்பாரு. அதன் பிறகு பாகியஸ்தானத்துக்கு பயிற்சியாகி குருவோடு கன்ஜெக்ஷன் ஆவார் 16ஆம் தேதிக்கு பிறகு. எனவே தொழில், உத்தியோகம் இதுல ஒரு மாதிரி பிரஷர், பிடிக்காத ஒரு மனநிலை. ஆல்ரெடி கேது 10ல இருக்கிற கேது பாக்குற வேலை பிடிக்கல, ஒரு திருப்தி இல்ல, நான் நிறைய உழைக்கிறேன் பட் அதுக்கான அங்கீகாரம் கிடைக்க மாட்டேங்குது, ஒரு பாராட்டுதல் கிடைக்கல, ஒரு திருப்தியான ஒரு மனநிலை கிடைக்கல அப்படிங்கிற மாதிரி தான் இந்த 10ல இருக்கிற கேது நம்மள தொழில் ரீதியாகவும் உத்தியோக ரீதியாகவும் பெருசா திருப்தி அடைய விடாது. எவ்வளவு பண்ணாலும் 10ல அப்படிங்கிற மாதிரியான ஒரு மனநிலை, ஒரு வெறுப்புணர்ச்சியை நம்ம பாக்குற வேலை, செய்யற தொழில் மூலமாக நமக்கு அப்படியே ப்ரொடியூஸ் பண்ண முயற்சி பண்ணும். சோ இந்த மாதம் முதல் 16 நாள் தொழில், உத்தியோகம் இது கொஞ்சம் டஃபா இருக்கு. 16ஆம் தேதிக்கு பிறகு உங்களுடைய தொழில், உத்தியோகத்தில் இருந்த பிரச்சனைகள், வருத்தங்கள், கவலைகள், குழப்பங்கள் எல்லாம் சரியாயிடும். அடுத்த பொருளாதாரத்தை பொறுத்த வரைக்கும் 2ஆம் வீட்டு அதிபதி உங்களுக்கு குரு, அவர் பாகியஸ்தானத்துல உச்சமா இருக்காரு, நல்ல விஷயம். அதன் பிறகு பார்த்தோம்னாக்கா 11ஆம் வீட்டு அதிபதி அஷ்டமத்துல. சோ இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் பணவரவுல பெருசா தடை இல்ல, பிரச்சனை இல்ல, பணவரவு கணிசமா இருக்கு, உங்களுடைய தேவைகள், எண்ணங்கள் எல்லாம் பூர்த்தி ஆகுது. பட் வர பணம் 10ல விரையாதிபதி உங்களுக்கு கேதுவோட போய் இணைகிறாரு. நிறைய செலவு இருக்கு. எந்த அளவுக்கு பணம் வருதோ அதை தாண்டின செலவு இருக்கு. முக்கியமா பயணம், மாற்றம் இது சம்பந்தப்பட்ட விஷயங்கள் அதிக செலவு இருக்கும். அதிகமா டிராவல் பண்ணுவீங்க, ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு மாறுறதுக்கு முயற்சி பண்ணுவீங்க. சோ இடமாற்றம், வீடு மாற்றம், வேலை மாற்றம் இது சார்ந்த விஷயங்கள்ல நிறைய செலவுகளை கொடுக்கும். பயணங்கள் மூலமாக செலவுகளை கொடுக்கும். செலவுகள்ல கொஞ்சம் கவனம் தேவை. தேவையில்லாத ஆடம்பர செலவுகளை கொஞ்சம் குறைச்சிக்கிறது நல்லது. இந்த நேரத்துல கொடுத்தல் வாங்கல் சார்ந்த விஷயங்கள்ல கொஞ்சம் கவனமா செயல்படுறது ரொம்ப நல்லது. அடுத்தது குடும்பம், திருமண முயற்சி. குடும்ப வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் 2ஆம் அதிபதி நமக்கு பாகியஸ்தானத்துல உச்சமா இருக்காரு, பாதிப்பு இல்ல. குடும்பத்துடைய ஆதரவு இருக்கு, குடும்பத்துல மேன்மை இருக்கு, குடும்பத்துல மகிழ்ச்சி இருக்கு, குடும்பம் சார்ந்த வகையில சுப மாற்றங்கள்லாம் உண்டு, அதுல எந்த பாதிப்பும் இல்ல. அடுத்தது பார்த்தோம்னாக்கா திருமண முயற்சிக்கு இந்த மாதம் ஃபேவரா இருக்கு. ஆனா 7 லட்சம் ரூபாய் திருமண முயற்சி ஒரு மாதிரி கொஞ்சம் டல்லா தான் போகும், பெருசா பாசிட்டிவா சொல்ல முடியல. மேலும் சனி பகவானுடைய பார்வை வேற உங்களுக்கு 7ஆம் இடத்துல. எனவே திருமண முயற்சி தாமதமாகுது. அவசர முடிவு, அவசர மாற்றம் திருமண முயற்சி சார்ந்த வகையில இப்போதைக்கு வேண்டாம்.
அடுத்தது வந்து நம்ம பாக்குறது திருமண வாழ்க்கை. உங்களுக்கு வந்து இந்த மாதத்துல 7ஆம் இடத்துல செவ்வாய் இருக்கிறது குற்றம். என்னதான் ஒரு ராசிநாதனா இருந்தாலும் அவர் வந்து ஒரு இயற்கை பாவ கிரகம். 7ஆம் அதிபதி சுக்கிரன் நல்லா இருக்காருனாக்கா இல்ல, கேதுவோட வந்து போய் கன்ஜெக்ஷன் ஆகுறாரு, அதுவும் வந்து ஒரு குற்றம். எனவே இந்த மாதத்துல வாழ்க்கை துணை சார்ந்த வகையில் ரொம்ப கவனமா இருக்கணும். வாழ்க்கை துணையுடைய தேக ஆரோக்கியம், மன ஆரோக்கியம், மேலும் வாழ்க்கை துணை சார்ந்த என்டையர் விஷயத்திலையும் கொஞ்சம் கவனமா இருக்கிறது ரொம்ப நல்லது. இந்த மாதத்துல தேவையில்லாத கருத்து போராட்டம், வாக்குவாதங்களை தவிர்த்துக்கிறது ரொம்ப நல்லது. எனவே பேச்சுவார்த்தைகளை நிதானத்தை கடைபிடிக்கணும். அடுத்தது நம்ம பாக்குறது குழந்தை பாக்கியம், பிள்ளைகள் சார்ந்த விஷயம். 5ஆம் பாவகத்துல சனி, இப்ப குரு பார்வை உங்களுக்கு பாசிட்டிவா இருக்கு. எனவே பிள்ளைகள் சார்ந்த வகையில இருந்த வருத்தம், கவலை, குழப்பம்னா நிவர்த்தி ஆயிடும். பிள்ளைகளால ஓரளவுக்கு நிம்மதி கிடைக்கும். அது ஃபுல் பிளெக்ஜா இல்லைனாலும் ஓரளவுக்கு பரவாயில்ல, கம்ஃபர்டபுளா உங்களுக்கு வந்து இந்த சூழ்நிலையை மாத்தி கொடுக்குது. அடுத்தது வந்து நம்ம பாக்குறது குழந்தை பாக்கியம் இல்லாதவங்களுக்கு இப்ப குழந்தை பாக்கியத்துக்கான அந்த முயற்சிகளை செய்யலாம். பாசிட்டிவ் ரிசல்ட் உண்டு. புத்திர பாக்கியத்துல சுப செய்தி நிறைய பேருக்கு கிடைச்சிடும். சோ தாராளமா முயற்சி பண்ணலாம். அடுத்த ஸ்டூடெண்ட்ஸ், மாணவ மாணவிகளுக்கு இந்த மாதம் எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, சூரியன் புதன் நினைவு அஷ்டமத்துல இருக்கு. ரொம்ப நல்ல விஷயம். புதன் ஆதித்ய யோகம் சிறப்பா வேலை செய்யும். எனவே இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் கல்வி ரீதியே எந்த தடையும் இல்ல, கல்வியில மேன்மை உண்டு. ஆனா 4ஆம் இடத்துல இருக்கிற ராகு ஒரு சோதனை கொடுக்கும். படிப்போமா வேணாமா, படிப்புல ஒரு கன்ஃபியூஷனை கொடுக்கும், ஒரு மன உளைச்சலை கொடுக்கும், கல்வி ரீதியா ஒரு பிரஷர் அமைப்பை கொடுக்கும். ஓவராலா அந்த ஜூலை மாதம் உங்களுக்கு வந்து சூரியன் புதன் நினைவு, குரு சூரியன் நினைவு இதெல்லாம் இருக்கிறதுனால கல்வியில பெருசா பிரச்சனை வந்துடாது. குறிப்பா உயர்கல்வி படிக்கிற மாணவ மாணவிகளுக்கு நல்ல ஒரு அற்புதமான மேன்மையை தரக்கூடிய ஒரு நல்ல மாதம் தான் இந்த ஜூலை மாதம். எனவே கல்வி ரீதியே எந்த குறையும் இல்ல. அலட்சியத்தை குறைச்சிட்டு கொஞ்சம் கவனம் செலுத்தினாலே கல்வியில நல்ல மேன்மை இருக்கும். அடுத்தது தேக ஆரோக்கியம். சூரியன் நெட்ல இருக்கிறது அந்த அளவுக்கு நல்லது இல்ல. எனவே இந்த மாதத்துல தேக ஆரோக்கியத்துல முதல் 15 நாள் ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். குறிப்பா வயிறு சம்பந்தமான விஷயத்துல கவனமா இருக்கணும். வயிறு சார்ந்த உபத்திரங்கள் ஏதாச்சும் வந்து நீங்களாம். முக்கியமா நான் விருச்சகத்துக்கு பாக்குறது இந்த நேரத்துல மன உளைச்சல் கடுமையா இருக்கும். 4ஆம் இடத்துல இருக்கக்கூடிய இந்த ராகு பகவான் வந்து மன உளைச்சலை கடுமையா கொடுத்துருவாரு. அதே போல தனிமை உணர்வை கொடுத்துருவாரு. பயம், பதட்டம், கவலை, எதுக்கு கவலைப்படுறோன்னே தெரியாம கவலைப்பட்டு உட்காந்துருக்கும். அப்படிப்பட்ட ஒரு நேரம் தான் இது. எனவே தேவையில்லாத சிந்தனைகளுக்கு இடம் கொடுக்காம தியானம், யோகா, உடற்பயிற்சி, நடைப்பயிற்சி இது போன்ற ஆக்டிவிட்டிஸ்ல உங்களை ஈடுபடுத்திக்கிறது முயற்சி பண்ணுங்க. சோ அது வந்து இந்த நேரத்துல உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். இந்த ஜூலை மாதத்தில் விருச்சிக ராசியினருக்கான அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் மற்றும் சிகப்பு. அதிர்ஷ்ட எண்கள் 1, 2 மற்றும் 9. வழிபட வேண்டிய தெய்வம் ஸ்ரீ முருகப்பெருமான். செவ்வாய்க்கிழமைகளில் முருகப்பெருமானுக்கு செவ்வரளி பூக்கள் சாற்றி ஓம் சரவணபவ என்று மந்திரத்தை ஓதி வழிபடுவது உங்கள் காரியங்களில் இருக்கும் தடைகளை நீக்கி வெற்றியை தரும். அன்பர்களே, இதுவரை இங்கு பார்த்தது உங்கள் ராசிக்கான இந்த மாதத்தில் வரும் கோச்சார பலன்களே. இது இந்த மாதத்துடைய பொது பலன். உங்கள் தனிப்பட்ட ஜாதக பலனோடு இதை இணைத்து பார்க்க வேண்டும். உங்க ஜாதகத்துல லக்னம் என்ன, அதோட பலன் என்ன, உங்கள் நடப்பு தசா என்ன, தசா என்பது எந்த கிரகம் உங்களை தற்போது ஆளுமை செய்கிறது என்பதுதான். அப்போ அதோட பலன் என்ன, அதுல வரும் புத்தி கால கிரக பலன் என்ன, அதோடு உங்கள் ஜனன கால ஜாதகத்தோட அடிப்படை பலன்கள், இவை அனைத்தையும் சேர்த்து வைத்து அதோட இப்ப நடக்கும் கோச்சார பலன்களையும் சேர்த்து வைத்து ஒரு முடிவுக்கு வர வேண்டும். அப்பதான் உங்களுடைய தனிப்பட்ட ஜாதக பலன்களை நீங்கள் தெரிந்து கொள்ள முடியும். மேலும் உங்கள் ஜாதக பலன்களை பற்றி தெரிந்து கொள்ள இதுல தெரியக்கூடிய வாட்ஸ்அப் எண்ணிற்கு மெசேஜ் பண்ணுங்க நேயர்களே. நான் வேற வேலைக்கும் சென்று கொண்டிருப்பதால நீங்க மெசேஜ் பண்ணி கேளுங்க, கால் பண்ண வேண்டாம். உங்க மெசேஜுக்கு நான் உடனே பதில் தர முடியாவிட்டாலும் கூடிய விரைவில் உங்களுக்கு பதில் கொடுப்பேன். நானே கால் பண்ணி உங்க கூட பேசுவேன். இது ஒரு சிறு கட்டணத்திற்கு உட்பட்டதுதான் என்று கூறி தற்போது உங்களிடம் இருந்து விடைபெறுவது உங்கள் ஜோதிடர் ஸ்ரீ கந்தசுவாமி. வாழ்க வளமுடன். ஓம் நம சிவாய.